தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் விறுவிறுப்படைந்து வரும் சூழலில் வெளிநாடு வாழ் தமிழர்களிடமும் இந்த தேர்தல் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. மலேசியாவில் உள்ள தமிழர்கள் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என விவரிக்கிறார் மோகனா அருட்ஜோதி. மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு தமிழக பிரஜைகள் அதிகம் வாழும் மலேசியாவில் இப்போது எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. தேர்தல் நெருங்க தமிழக பிரஜைகளிடையே தேர்தல் பற்றிய வாத பிரதிவாதங்கள் காரசாரமாக காணப்படுகின்றன. நிறைய பேர் இருக்கும், இங்கே கணக்கு தெரியல, நிறைய பேர் இருக்கும். அவங்கெல்லாம் ஓட்டு போகிறதுக்கு உண்டான செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து அங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். தமிழக தேர்தல் பற்றி என்னோட கருத்து என்னென்னா, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மதுவிலக்கு வேணும்னு சொல்லி எல்லாமே கோரிக்கை விடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அது மதுவிலக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். 2016ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் மக்கள் மனதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற தமிழக தேர்தல் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். காரணம் வந்து முன்னாடி 2 அணி இல்லை அதிகபட்சம் 3 அணி இருக்கணும். இப்போ வந்து பலமுனை போட்டி இருக்குது. அதனால் வந்து ரிசல்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியுமே ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. அவங்கள மாதிரியே தான் நானும். மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இலவசத்தை வந்து ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இலவசத்தை கொடுத்து எங்களை எல்லாரும் சோம்பேறி ஆக்கிடுறாங்க. அதனால இலவசம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய எதுவோ அதையே செய்யணும்னு எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. இம்முறை சட்டமன்ற தேர்தலுக்காக முக்கிய கட்சிகள் அமைத்திருக்கும் கூட்டணிகள் பற்றிய அம்சங்களே இவர்களின் விவாதங்களில் அதிக இடம் பிடித்திருக்கின்றன. இதனிடையே தமிழக பிரஜைகள் மட்டுமின்றி மலேசிய தமிழர்கள் இடையேயும் இந்த தேர்தல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மலேசிய ஊடகங்கள் அனைத்துமே தமிழக தேர்தல் செய்திகளை சுட சுட வெளியிட்டு வருகின்றன. தமிழகம் மலேசிய தமிழர்களின் 2வது தாயகம் என்பதால் தேர்தல் நிலவரங்களை தெரிந்து கொள்வதில் அவர்களும் உச்சக்கட்ட ஆர்வத்துடன் உள்ளனர். மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் அதிகமான தமிழர்கள் வேலை செய்வதால் அவர்கள் தங்களின் வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கு வசதியாக இனி வரும் காலங்களிலாவது தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பதே தமிழக பிரஜைகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக வணக்கம் மலேசியா ஒத்துழைப்போடு கோலாலம்பூரிலிருந்து மோகனா அருட்ஜோதி.